Hello everyone, welcome to Right Tech. இந்த வீடியோவில் நம்ம boAt பிராண்டோட ஒரு Airdopes பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதனுடைய பியூர் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ எப்படி நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம், இதில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அண்ட் இதில் என்ன ட்ராபேக் இருக்குது அப்படிங்கிறதையும் கொஞ்சம் டீட்டெயிலாக நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆல்ரைட், இப்போ நம்ம கையில் இருக்கிறது boAtோட Airdopes. இதனுடைய மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா 381. இந்த மாடல் கொஞ்சம் ஹேண்டியாக இருக்குது, ப்ரைஸ் ரொம்ப சீப்பாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். boAt சார்பாக இவ்வளோ ஒரு கம்மியான ப்ரைஸில் அட்டகாசமான ஒரு ப்ராடக்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது அண்ட் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது கொஞ்சம் ஆச்சரியப்பட வைக்குது. அண்ட் இந்த ஏர்பட்ஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரைட், பாக்ஸை சுற்றி பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ரொம்ப அழகாக ஹேண்டியாக கொடுத்துருக்காங்க. ஆல்ரைட், இந்த பாக்ஸோட பேக் சைட் பார்த்தீங்கன்னா இந்த Airdopes எதுக்குலாம் சப்போர்ட் பண்ணும், என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதி விஷயங்கள் புரியாது, இருந்தாலும் நம்ம ஓப்பன் பண்ணி கொஞ்சம் கிளியராக பார்த்திடலாம். ஒன்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே இந்த பாக்ஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாக்ஸில் ஒரு Airdopes கொடுத்துருக்காங்க அண்ட் ஒன் சார்ஜிங் கேஸ் இருக்குது அண்ட் சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க, ஒரு யூசர் மேனுவல் வாரண்டி கார்டு இருக்குது அண்ட் ஏர் நப்ஸும் கொடுத்துருக்காங்க. அழகாக ஹேண்டியாக சின்ன டோப்ஸ் வந்து காம்பேக்டாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க சார்ஜிங்கில். இந்த சார்ஜிங் பாக்ஸில் அழகாக அந்த Airdopes உள்ளே இருக்குது. ஸோ அதை ஓப்பன் பண்ண உடனே அழகாக லைட்ஸ்லாம் உங்களுக்கு வெளியே தெரியுது. ஸோ இந்த Airdopes பார்க்குறதுக்கு ரொம்ப ஹேண்டியாக இருக்குது, உங்கள் காதுக்குள்ளே ரொம்ப அடக்கமாக உள்ளே அமைஞ்சிக்கும். ஓகே, இந்த Airdopesல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இது ஒரு ட்ரூ வயர்லெஸ் ஏர்ஃபோன் தான். ஸோ உங்களுக்கு இயரில் ஈஸியாக ஃபிட் ஆகிக்கும். இதில் மைக் இன்பில்டாக அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் மொபைலில் கனெக்ட் பண்ணி ஒரு 10 மீட்டர் இடைவெளியில் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து ஒரு வாட்டர் ரெசிஸ்டண்ட் Airdopes தான். ஸோ இது வந்து நீங்கள் தண்ணிக்குள்ளே முக்கி விளையாண்டலாம் பார்க்கக்கூடாது, ஜஸ்ட் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணால் அதில் ஒன்றும் ஆகாது அப்படிங்கிறத அவங்க கொடுத்துருக்காங்க. ஏன்னா IP ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஆல்ரைட், இந்த Airdopes எப்படி நம்ம மொபைலோட பேர் பண்ண போகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். நீங்கள் Airdopes அந்த பாக்ஸ்லேருந்து வெளியே எடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய ப்ளூடூத் ஆன் ஆயிரும். நீங்கள் மொபைலில் செட்டிங்ஸ்குள்ளே ப்ளூடூத்தை ஆன் பண்ணணும். ஆன் பண்ணி கீழே அவைலபிள் டிவைசஸ் அப்படி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது டிடெக்ட் பண்ணி Airdopes கனெக்ட் பண்ணவான்னு கேட்கும். நீங்கள் பேர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது பேர் ஆயிரும். அவ்வளவுதாங்க, இதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஓகே, இந்த Airdopesல ஒரு சீக்ரெட் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த 2 Airdopesையும் நீங்கள் காதில் வச்சு ரெண்டையுமே அட் அ டைமில் உங்களுடைய ஃபிங்கரை வச்சு ஒரு 2 செகண்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் கூகுள் அசிஸ்டண்ட் அல்லது சிரி வந்து கனெக்ட் ஆயிரும். ஸோ இது ஒரு டெக்னிக். அடுத்ததாக நீங்கள் ஏதாவது மியூசிக் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா உங்கள் மொபைலோட ரைட் சைடோட பட்டை நீங்கள் ஒரு டேப் பண்ணிங்கன்னா அதை ப்ளே பண்ணிக்கலாம், ஒரு டேப் பண்ணிங்கன்னா அதை பாஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் நெக்ஸ்ட் ட்ராக் உங்கள் மொபைலில் மியூசிக்கில் அடுத்த பாட்டை நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரைட் சைடில் உள்ள பட்டை வந்து டபுள் டேப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மியூசிக் ட்ராக்கில் உள்ள அடுத்த சாங் உங்களுக்கு ப்ளே ஆயிரும். இன்கேஸ் நீங்கள் மியூசிக் ட்ராக்கில் அதுக்கு முந்தின பாடலை நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லெஃப்ட் சைடு இயர்பட்டில் டபுள் டேப் பண்ணிங்கன்னா இது ப்ரீவியஸ் ட்ராக்கை உங்களுக்கு ப்ளே பண்ணி கொடுக்கும். ஸோ இது எல்லாமே எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டிவ் டச் கண்ட்ரோல், அதாவது உங்களுடைய இயர்பட்டில் மேலே கெப்பாசிட்டிவ் டச் கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப சாஃப்ட் ஹேண்ட்லிங் தான் பண்ணணும், ரஃப் ஹேண்ட்லிங் பண்ணக்கூடாது. ஆல்ரைட், அடுத்ததாக உங்களுக்கு இன்கமிங் கால் வந்ததுன்னா நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணும்னா ஜஸ்ட் ஒரு சிங்கிள் டேப் கொடுத்தீங்கன்னா கால் அட்டன் ஆயிரும். ஒருவேளை நீங்கள் காலை ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டபுள் டேப் பண்ணிங்கன்னா இன்கமிங் கால் வந்து ரிஜெக்ட் ஆயிரும். காலை கட் பண்ணுறதுக்கும் நீங்கள் சிங்கிள் டேப் தான் யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அண்ட் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்டை நீங்கள் அந்த சார்ஜிங் பாக்ஸ்க்குள்ளே நீங்கள் வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பவர் ஆஃப் ஆயிரும். அதுலேருந்து வெளியே எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இது பவர் ஆன் பண்ணி கொடுத்துரும். இதுக்கு தனியாக இண்டிவிஜுவலாக பவர் ஆன் பவர் ஆஃப் பட்டன் வந்து இந்த இயர்பட்ஸ்க்கு கொடுக்கப்படலை. எப்போல்லாம் உங்களுக்கு வேணுமோ இந்த பட்ஸை அந்த பாக்ஸ்குள்ளேருந்து நீங்கள் எடுக்கணும், ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். அண்ட் நீங்கள் பாக்ஸ்குள்ளே வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பவர் ஆஃப் ஆயிரும். நீங்கள் அந்த பாக்ஸை நீங்கள் சார்ஜிங் கேபிளில் போட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம். ஆல்ரைட், இந்த இயர்பட்ஸை நீங்கள் வேற ஒரு மொபைலில் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த மொபைலிருந்து இதை ரீசெட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே விஷயம்தான். முதல்ல இந்த பட்ஸு அந்த சார்ஜிங் கேஸ்க்குள்ளே தான் இருக்கணும். ரெண்டாவது, உங்களுடைய 2 ஃபிங்கர்ஸையும் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணணும். பண்ணும்போது அதில் ரெட் லைட் ஃப்ளாஷ் ஆகும். 10 செகண்ட் இப்படி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 10 செகண்ட்ஸ் கழிச்சு உங்களுக்கு ஒரு சிக்னல் ப்ளூ கலர் லைட் எரியும். அதுதான் அடையாளம் உங்கள் இயர்பட்ஸ் இப்போது ரீசெட் ஆயிடுச்சு. அதன் பின்பு நீங்கள் வேறு எந்த டிவைஸ்லையும் கனெக்ட் பண்ணனா நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம்.
ஆல்ரைட், இந்த மொத்த பாக்ஸோட ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய வெயிட் 46 கிராம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதனுடைய ப்ளூடூத் வேர்ஷன் பார்த்தீங்கன்னா 5.0 கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான கனெக்ஷன், உடனடியாக கனெக்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதனோட டிரைவர் சைஸ் பார்த்தீங்கன்னா 7 டிரைவர் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, 2 டிரைவர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த சவுண்ட் ஃப்ரீக்வன்சி, ஆடியோ ஃப்ரீக்வன்சி ரொம்ப கிளியராக இருக்கும். நீங்கள் இந்த ஏர்டோப்பை சார்ஜ் பண்ணுறதுக்கு எடுத்துக்க வேண்டிய டைம் 1 மணி நேரம் தான். ஏன்னா இதுங்க ப்ரொவைட் பண்ணியிருக்கிற 500 mAh நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் சார்ஜ் பண்ணால் போதும். அண்ட் இதனுடைய பேக்கப் டைம் கிட்டத்தட்ட உங்களுக்கு 4 மணி நேரம் பேக்கப் டைம் உங்களுக்கு கொடுக்குது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா டோட்டலி 24 ஹவர்ஸ் அப்படியே இருக்கும், ஒன்றுமே ஆகாது. நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 4 மணி நேரம் இது பேக்கப் டைம். அதாவது நீங்கள் டாக் பண்ணிக்கலாம், இல்லைனா மியூசிக்கும் கேட்டுக்கலாம். ஸோ ஹெச்டி சவுண்டை எனேபிள் பண்ணியிருக்குது. ஸோ கேட்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இதனுடைய பேஸ் குவாலிட்டி ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த ஏர்டோப் வந்து iOS, விண்டோஸ், ஆண்ட்ராய்டு எல்லா மொபைலுக்கும் இது சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதனுடைய ஓவரால் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 5.1, 3.5, 6.5 சென்டிமீட்டர் லென்த், பிரெத், ஹைட் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப ஹேண்டியாக இருக்குது. போட் சார்பாக இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1800 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு அட்டகாசமான ஒரு ஏர்டாப்ஸ், ரொம்ப கிராண்டாக இருக்கிறதுக்காக இது கலர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரைட் நண்பர்களே, இந்த பிராண்ட் கொஞ்சம் காஸ்ட்லியான பிராண்ட் தான். ஸோ அதனுடைய குவாலிட்டியும் அந்தளவு தரமாக இருக்குது. ஓகே, இந்த போட்ஸ் ஏர்டோப்ஸ் 381ங்கிற மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த போட் சார்பாக எக்கச்சக்கமான மாடல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் மறக்காமல் ஆஃபர்ஸை செக் பண்ணி பாருங்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை காத்திருங்கள்.